ஹாய் கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு ஃப்ரம் வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீசனோட ஃபைனல் எபிசோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த லவர் பாய் கெவினால நிறைய பேர் இந்த கிராமத்தில் இறந்து போயிடுறாங்க. அந்த உருவங்கள் பயங்கரமாக வேட்டையாடிடுது. இன்னொரு பக்கம் பாய்டு சாராவை கூட்டிகிட்டு அந்த காட்டுக்குள்ள கிளம்புறாரு. ஏதாச்சும் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாரும் இந்த விக்டர் அப்படிங்கிற அந்த மர்மமான மனிதன் எங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் காணாமையே போயிடுறாரு. இந்த மாதிரியான பல சஸ்பென்ஸ்களோட அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க கதைக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வெப் சீரிஸை பற்றி ஒரு 4 பார்ட் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் இது உங்களுக்கு புரியும். இந்த எபிசோட ஆரம்பத்தில் பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டு சாராவை கூட்டிகிட்டு காட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்போதான் பாய்டு பார்த்தீங்கன்னா சாராக்கு அந்த இடத்த காமிக்கிறாரு. அவர் மந்திரக்கல்ல எடுத்தார்ல அந்த இடத்த. சாரா இது என்னடன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இங்கிருந்து தான் அந்த மந்திரக்கல்ல எடுத்தேன். நம்ம இன்னைக்கு நைட் இங்கே கேம்ப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருட்டுறதுக்கு முன்னாடி இங்கே கென்னி போயிட்டு அவரோட அம்மா பார்த்துட்டு திரும்பி வரும்போது கிறிஸ்டி வராங்க. கிறிஸ்டி ஒரு புக்கை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது கென்னி கொடுத்த புக்கு தான். படிச்சு முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. கிறிஸ்டி கங்க்ராச்சுலேஷன் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க. கிறிஸ்டிக்கு கென்னியை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்களால அதை வெளியே சொல்ல முடியல. ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல. ஸோ அதனால தான் இங்கே டோனா போயிட்டு கொஞ்சம் பேரை பாடி இருந்தார்ல, அவரோட ஆஃபீஸில் தங்க வைக்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தனை காமிக்கிறாங்க. ரொம்ப சோகமாக இருக்கான். டோனா பார்த்துட்டு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க, நாளைக்கு தான் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம டவர் கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜெட்டிக்காக அவன்கிட்ட பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் அவன் சோகமாக தான் இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஓல்டு மேன் இன்னுமா அந்த டவர் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே நம்பிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டோனா கிட்ட கேட்குறான். டோனா உடனே அது ஒர்க் ஆகலை, அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஓல்டு மேன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே டாபிதாவை காமிக்கிறாங்க. அந்த பள்ளம் தோண்டிச்சிருந்தாங்கல்ல, அந்த பவர் சோர்ஸ் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே தான் இருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, உனக்கு பசிக்கலையா, மேலே வா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேற யாரும் இல்லை, ஜிம்மு தான். டாபிதா மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா ஈத்தன் அந்த டாய்ஸ் அப்புறம் அந்த இடத்துல போட்டு போயிருக்கான் படியில். அந்த ஃபிங்கர் பப்பட்டு அப்புறம் அந்த சின்ன சின்ன பொருட்களை. டாபிதா பார்த்துட்டு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மேலே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயே போட்டு போயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டில் உருண்டு போய் கீழே விழுகுது. சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்க ஆரம்பிக்குது. அது வேற யாருடையும் இல்லை, இறந்து போனால் இவங்க குழந்தையோட தான். டாபிதா ரொம்ப பயந்துடுறாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட ரிங்கிங் சவுண்டும் கேட்க ஆரம்பிக்குது. இவங்க குழந்தை இறந்தப்ப வந்த ஃபோனோட ரிங்கிங் சவுண்டு. இதை கேட்டு ஜிம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும்போது பார்த்தீங்கன்னா ஜிம் மேல இருந்து ஒரு லைட்டோட அப்படியே தொங்குறாரு. இதை பார்த்து பயந்து போய் கத்த அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஸோ எல்லாமே கனவு தான். இங்கே பார்த்தீங்கன்னா டோனா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. யாரோ பயங்கரமாக கத்துற சவுண்டு. என்னன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. டோனா ஒருத்தனை என்கரேஜ் பண்ணி அனுப்புறாங்கல்ல, நாளைக்கு நம்மளுக்கு டவர் ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அப்படியே டோனாவோட பாத்ரூமில் தூக்கு போட்டு இறண்டான். இதை பார்த்தோன்னா டோனாக்கு ரொம்ப சேட் ஆயிருது. அந்த பக்கத்தில் இருக்க லேடி நைட்டு பூரா அந்த டவரை பற்றி அவன் காமெடி பண்ணிக்கிருந்தான், அதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கை இல்லாமல் தான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிருக்காங்க. ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லாமல் ஒரு மனுஷனால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. டோனா மறுபடியும் அந்த காலனி ஹவுஸுக்கு போகும்போது அவங்க 2 பேரும் கேட்குறாங்க, ஹே எரிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இறந்து போனான்ல அவனை தான். டோனா அவன் நம்ம வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ஃபாத்திமா எலிஸ்கிட்ட இந்த டவர் ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. சப்போஸ் ஒருவேளை இந்த டவர் ஒர்க் ஆச்சுன்னா திருப்பி நம்ம ஊருக்கு தான் போவோமா, இல்லை வேற எங்கேயும் போவோமா, ஒருவேளை நம்ம இறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்புறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலலாம் மார்க் போட்டுக்கிட்டே போய்க்கிருக்காரு. சப்போஸ் திரும்பி வர்றப்ப வழி தெரியணும்ல, அதுக்கு தான். சாரா நம்ம எங்கே போய்க்கிருக்கோம், மறுபடியும் இந்த வழி நம்மளை கொண்டு போய் டவுன்லேயே விட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாய்டு அது எனக்கு மட்டும் எப்படி தெரியும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்க்கிருக்காரு. அப்போ தான் பாய்டு உன்னோட தலைக்கில் அந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறீல, அதை எதை வச்சு நீ நம்புற, ஒரு சின்ன பையனை கொள்கிற அளவுக்கு எப்படி அந்த வாய்ஸ் நீ கண்மூடித்தனமாக நம்புன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் ஒரு கிணத்துக்குள்ள உன்னை குதிக்க சொன்னா நீ குதிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சாரா உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது, நான் அது சொல்கிறத கேட்கலன்னா என்னோட அண்ணன் இறந்துருன்னு சொல்லிட்டு அதை சொல்லிச்சு, இங்கே இருக்க எல்லாருமே இறந்துருன்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சு, அதனால தான் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் என்ன இன்னும் அந்த பாக்ஸ்குள்ளே போடாமல் உயிரோட வச்சிருக்கீங்க, பேசாமல் என்ன கொண்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாயிடுறாங்க. பாய்டு சரி அழுகாத, இந்த இடம் எவ்வளவோ நல்லவங்களையும் கெட்டவங்களா மாத்திரதை நான் பார்த்துருக்கேன், உன்னோட ஹேண்ட் கஃபை நான் கலட்டிடுறேன், பட் ஆனால் எதுவும் முட்டாள்தனமாக பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக பாய்டு இந்த இடத்துல அவரோட ஒய்ஃபை தான் மென்ஷன் பண்ணுறாரு. அவங்க ரொம்ப நல்லவங்க தான், பட் ஆனால் அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் தான் எல்லாருமே கொண்டுட்டாங்க. இந்த பக்கம் ஈத்தன் விக்டரோட அந்த டிராயிங்ஸை பார்த்துக்கிருக்கான். அப்போ தான் டாபிடா இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த இடத்துல விக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸை வரைஞ்சி வச்சிருக்காரு. நிறைய பேர் இறந்து கிடக்கிற மாதிரி, ஒரு ஸ்பைடர் மேலேருந்து கீழே வர்ற மாதிரி, ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்கப்பட்ட கிராமம், இதுக்குள்ள நிறைய பேர் மாட்டிக்கிட்ட மாதிரியும், இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனோட ஷிப் மாதிரியும் தெரியுது, ஒரு பாக்ஸ் மாதிரியும் தெரியுது. நம்மளால எதையுமே சரியாக புரிஞ்சுக்கிற முடியல. அப்போ தான் ஜூலி இது ஒரு பசில்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஈத்தன், இது பசில்ஸ்லாம் இல்லை, இது ஒரு ஸ்டோரி, இந்த டிராயிங்கை போகிறோம் ஒன்றா சேர்த்து நம்ம அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாபிதா ஒன்றுமே புரியாமல், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜூலியும் டாபிதா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போவோம் இங்கே போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த இடத்துல ஈத்தன் என்ன சொல்கிறான் பாருங்க, எனக்கு வேறு எதுக்குமே தேவையில்லை, இங்கே இருக்கிற மாதிரி நம்ம சந்தோஷமாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனுக்கு என்னன்னா இவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது தான் இவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு தாட்டு. ஆக்சுவலாக அதுதான் உண்மையும். வெளியே போயிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ரொம்ப பிஸியாகிடுறாங்க, ஒருத்தங்களை பார்த்துக்கிறதே கிடையாது. இதை கேட்டு 2 பேரும் அப்படியே சேடாயிடுறாங்க.
இந்த பக்கம் ஜேடையும் ஜிம்மையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் அந்த டவரை பற்றி தான் பிளான் பண்ணிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பெரிய ஒரு பிரச்சனை, அங்கே இருக்க பேட்டரி எல்லாத்துலேயுமே பவர் காலி ஆயிடுச்சு. ஒன்றில் கூட பவர் இல்லை. சரி பவருக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சா அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட பிளக் பாயிண்ட் இல்லை. சரி வயரையாச்சும் கனெக்ட் பண்ணி பவர் எடுக்கலான்னு பார்த்தா வெறும் பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. உள்ளே எந்த ஒரு கம்பியுமே இல்லை. வெறுமனே லைட் மட்டும் எரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சிருக்காங்க. அப்போ தான் ஜேடு வந்து ஜிம்முக்கிட்ட நீங்களாச்சும் விக்டரை பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிம்மு அப்படியே முறைக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் வரைஞ்சி வச்சிருக்கேன் அந்த சிம்பிளை பாருங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கு எவ்வளோ சயின்டிஃபிக்கான ரீசனை தெரிஞ்சிருக்கேன். ஆனால் நீ விக்டர் அந்த சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று உளறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடுக்கு வந்து கோவம் வந்துடுது. டக்குன்னு அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த பக்கம் அப்படியே கென்னியை காமிக்கிறாங்க. கென்னி போயிட்டு டேனா கிட்ட நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை கொண்டு அவங்க நான் நல்லா தான் இருக்கேன், என்ன ஒன்று என்னோட பாத்ரூமில் தான் தூக்கப்பட்டு தொங்கிட்டான், மறுபடியும் அதுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கென்னி இதை கேட்டு நீங்கள் கொஞ்சம் மனசை விட்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உனக்கு தெரியுமா பாய்டு கிட்ட எனக்கு பிடிச்சதே அவனோட வேலையை மட்டும் தான் பார்ப்பான், என்னோட வழியில் குறுக்க வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சிடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. கென்னி வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டவர் கட்டுறதுக்கு கொஞ்சம் விட்டு தேவைப்படுது, நாங்கள் அதை தேடி காட்டுக்குள்ள போகலான்னு இருக்கோம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு அந்த டவர் கட்டுறதுக்கு விட்டு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கென்னி வந்துட்டு என்ன பண்ணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என் பின்னாடி உனக்கு விட்டு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரி எடுத்து அந்த வீட்டையே உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. விட்டு தானே வேணும், இங்கேயே நிறைய விட்டு இருக்கு, அதுக்கு எதுக்கு காட்டுக்குள்ள போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மும் கென்னி நீங்கள் என்ன பண்ணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஒன்றும் சைக்கோலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் டவர் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, அது எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு போயிடும், அப்புறம் எதுக்கு இந்த காலனி ஹவுஸ் இதை உடச்சு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோனாவோட மைண்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருது. அவன் வேற தூக்கு போட்டு இறந்தான்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் இங்கே அப்படியே கட் பண்ணி பாய்டையும் சாராவையும் காமிக்கிறாங்க. சாரா வந்துட்டு உங்களோட ஸ்டோரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்கள் ஒய்ஃபை நீங்களே கொண்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாய்டு தயவு செஞ்சு அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல கண்ணாடி பாட்டிலோட சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. இது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மரத்தில் நிறைய கண்ணாடி பாட்டில்கள் துஞ்சிக்கிருக்கு. பாய்டு வந்துட்டு இதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்தானு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாராக்கு தலைக்கில் அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாராக்கு மறுபடியும் வலிப்பு வந்துடுது, அந்த சத்தத்தை அவங்களால தாங்க முடியல. பாய்டு வந்துட்டு ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கட் பண்ணி அப்படியே டோனாவை காமிக்கிறாங்க. டோனா வந்துட்டு இப்போ எங்கே போயிருக்காங்க பாருங்க, அந்த பார் ஓனர் வந்து டோனாவை பார்த்துட்டு இது என்ன அதிசயமாக இருக்குது, இங்கே வரவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே டோனா நீ குடிக்கிற மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா தானே, வாயிலே வைக்க முடியல, அதான் இந்த பக்கம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியான்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுத்துக்கிருக்கான். பார் ஓனர் இதை பார்த்துட்டு இன்னைக்கு என்ன அதிசயமாக இருக்குது, வரதெல்லாம் வரிசையாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணுறான். கென்னி வந்துட்டு கொஞ்சம் இங்கேருந்து போறியா, நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டோனா கிட்ட எனக்கு தெரியும் நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சாகிறதுக்கான வழியை அவனே தேடிக்கிட்டான், மேபி இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அதுதான் சொல்லிட்டு அவன் நினச்சானோ என்னமோன்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்புறம் என்ன இந்த டவர் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் டோனா வந்துட்டு முதல்ல நீ என்ன நினைக்கிற, ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கென்னி பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன், பட் ஆனால் அப்படி ஒர்க் ஆகலாம் பரவாயில்ல, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உனக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே சுத்தமாக புரிய மாட்டேங்குது, நீ இங்கேருந்து எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு அந்த டவர் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குற, ஆனால் அந்த நம்பிக்கை பொய்யாகும் போது அவங்க வச்சிருக்க அந்த நம்பிக்கையை அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றும், எல்லாரும் அவங்களாவே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோனா ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் கென்னி நம்ம அதுக்காக என்ன பண்ண முடியும், எதுக்குமே ட்ரை பண்ணாமல் இந்த மான்ஸ்டருக்கு வந்து டெய்லி இங்கேயே வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ தான் டோனா வந்துட்டு அட்லீஸ்ட் அதுவாச்சும் பரவாயில்ல, அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லா தெரியும், ஆனால் நீங்கள் கொடுக்குற இந்த நம்பிக்கை அதை விட மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் டோனா பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்க நீங்கள் எல்லாரும் இந்த காலனி ஹவுஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், எல்லாரும் நைட் நேரத்தில் குடிச்சிட்டு கூத்தடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறீங்க, ஆனால் அது அப்படி கிடையாது. காலனி ஹவுஸ் அப்படிங்கிறது நிறைய பிளேஸ்லேருந்து வந்த மக்கள் எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக வாழ்கிற ஒரு இடம், இப்போ அதுக்கும் இல்லாமல் போயிடுச்சு. சரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த டவர் ஒர்க் ஆச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு போவோம், ஆனால் அது ஒர்க் ஆகலைன்னா அதுக்காக நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு கென்னிக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் எலிஸ் போயிட்டு ஜிம்முக்கிட்ட என்ன டோனா ஃப்ளோரே உடச்சிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிம்மோன்ட்டு அவங்களுக்கு நல்லா கோடாரி யூஸ் பண்ண தெரியும் போல, அதுதான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எலிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர்லேருந்து கொஞ்சம் காயில் எடுத்தேன், அது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிம்மோ கண்டிப்பாக யூஸ் ஆகும், அதை தானே நாங்கள் தேடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேடு போயிட்டு கென்னியோட அம்மா கிட்ட இந்த ஜேடு யாருன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது, இந்த ஜேடு ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், என்னால் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியும், இந்த பேட்டரிக்கு நான் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. உடனே கென்னியோட அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று புலம்பிக்கிட்டே இருப்பியா, யாரையாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பியா, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியும், இந்த பேட்டரிக்கு எப்படியாச்சும் நான் சார்ஜ் போட்டே ஆகணும், இதுக்கு நான் எலக்ட்ரிக் பவர் நான் கண்டுபிடிச்சி தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உனக்கு என்ன இப்போ எலக்ட்ரிக் பவர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறாங்க. ஜேடி இதை பார்த்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும், பட் ஆனால் ப்ளக்கு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் பார்க்குறாரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஐடியா வருது. இங்கே அப்படியே கட் பண்ணி பாய்டையும் சாராவையும் காமிக்கிறாங்க. பாய்டு வந்துட்டு அந்த இடத்துலேயே ஒரு டென்ட்டை போட்டார். சாரா இப்போ தான் அந்த இடத்துலேருந்து எந்திரிக்கிறாங்க. பாய்டு ஒன்றும் இல்லை மெதுவாக எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாரா அந்த பாட்டில் பார்த்துட்டு அந்த பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாய்டு ஆமாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பேப்பரில் 1864 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எழுதிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பேப்பரையும் காமிக்கிறாரு, அதில் அந்த நம்பர் தான் எழுதிருக்கு. இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா டாபிதாவோட கனவுல அந்த உருட்டு ஓடும் தெரியுமா ஒரு பாட்டில், அந்த பாட்டில் மாதிரி தான் இருக்குது.
சாரா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்க கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாய்டு நீ என்ன சொல்லிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த தடவை கேட்ட வாய்ஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த தடவை நான் கேட்டது ஒரு பெண்ணோட குரல். அந்த சத்தம் என்னை திரும்பி போக சொல்லுச்சு. இந்த காட்டுக்குள்ள அந்த மான்ஸ்டரோட ஒரு மோசமான விஷயம் இருக்கிறதா என்கிட்ட சொல்லுச்சு. அப்படி சொல்லிக்கிட்டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாய்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த இடத்துல சாரா பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃபிஷ் அண்ட் லோஸ் கிட்ட சொல்லு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லும்போது பாய்டோட ஃபேஸ் மாறுது பாருங்க. ஆமாம், இது வேற யாரும் இல்லை, பாய்டோட ஒய்ஃப் தான். பாய்டு ஒரு செகண்ட் இந்த இடத்துல அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இது என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த டென்ட் அங்கிட்டு அசைய ஆரம்பிக்குது. யாரோ வெளியே இருந்து தள்ளி விடுற மாதிரியே தெரியுது. டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருது. அந்த மந்திரங்கள் வேற கொஞ்ச நேரத்திலேயே கீழே விழுந்துருது. சாரா வந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆனால் இவங்க எதிர்பார்க்காம கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே இது ஸ்டாப் ஆயிடுது. டென்ட் அசையாமல் இருக்கு. பாய்டு வந்துட்டு எங்கே அந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இந்த இடத்துல பாய்டு வந்துட்டு சாரா கிட்ட ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு அலாரம் சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வேற வந்து அடிச்சுட்டு போகுது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும் போது இந்த இடத்துல இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இப்போ மறுபடியும் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடு ஆரம்பிக்குது. இந்த எபிசோட ஆரம்பத்தில் விக்டர் வந்துட்டு அந்த கையில் 2 ஃபிங்கர் பப்பட்டை வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஜூலி வந்துட்டு என்னடா பண்ணிச்சிருக்க, நான் வேணா உனக்கு ஸ்டோரி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீலாம் எனக்கு ஸ்டோரி சொல்ல வேணாம், நான் இந்த தடவை உனக்கு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே ஜூலி அந்தளவுக்கு பெரிய லைட்டியா, சரி சொல்லு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ஈத்தன் வந்துட்டு அவங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிறதுக்கு வழியை தேடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜேடு வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடாரு. எல்லாரும் எங்கே இருக்கீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் ஓடி போய் பார்க்குறாங்க. ஜிம்மு பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் போகாத, அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை வந்து தள்ளியே வைக்கிறாரு. இந்த இடத்துல ஜேட் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பவர் வேணும், இப்போ அதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஜேட் அந்த லைட் எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு ஹேர் ட்ரையரை எடுத்து தாபிதாவோட கையில் கொடுக்குறாரு, இதை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறானா மனுஷன் அந்த லைட்டை கலட்டிட்டு அந்த இடத்துல அந்த 2 வயரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் லைட்டை போகிறாரு. இப்போ அந்த லைட்டும் எரியுது, அந்த ஹேர் ட்ரையரும் ஆன் ஆகுது. நம்மளுக்கு இந்த பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சு கிடைக்குது பிளக் இல்லாமலே. இதை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க. ஜேடு வந்துட்டு இதை போட்டு காமிச்சிட்டு நான் தான் சொன்னல இதை கண்டுபிடிச்சிடணும், இதெல்லாம் எனக்கு சாதாரணம், ஆமாம் கொஞ்சம் ஹெவியாக பசிக்குது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்தால் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உட்காந்துருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணி பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டு வந்துட்டு அவரோட ஒய்ஃப் கொடுத்த அந்த போட்டோட கீவே பார்த்துக்கு இருக்காரு. அப்போ தான் சாரா வந்துட்டு எது நம்மளோட டென்ட்டை தள்ளியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாய்டு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாய்டு எனக்கு மட்டும் எப்படி தெரியும், நான் உன் கூட தான் வந்திருக்கேன், சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாரு. வெளியே வந்து பார்க்கும்போது 2 பேருக்குமே ஒரு மாதிரி சாக்காக தான் இருக்குது. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாமே ஸ்பைடரோட வலையாக இருக்குது. ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அந்த இடத்தையே பயங்கரமாக காட்டுது. இங்கே அப்படியே கட் பண்ணி ஜேடை காமிக்கிறாங்க. ஜேடு ஒரு டேபிள் மேலே ஏறிட்டு இங்கே பார்த்தீங்களா என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குலாம் இப்போ போதுமான எலக்ட்ரிக் பவர் கிடச்சிருச்சு, இந்த லேம்ப்லேருந்து நம்மளுக்கு தேவையான பவரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மை மிஸ்டர் டீகப் இதுக்கு மேலே நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பட்டப்பேர் வேற வச்சு கூப்பிடுறாரு. ஆனால் ஜிம் இதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம பவர் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு, அப்புறம் நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் வயர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம தான் எடுத்துக்கணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த டவரை கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜூலி போயிட்டு ஜேடுக்கிட்ட என்னோட அப்பா பேர் ஜிம்மு, இன்னொரு தடவை நீ அவரை டீக்கப்னு கூப்பிட்டா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஜேடு வந்துட்டு உன்னோட அப்பாவுக்கு ஆதரவாக பேசுறியா, இது உனக்கு ஒரு நல்ல ப்ரௌட் மொமெண்ட் தான், சரி நான் ஒரு டீக்கப்னு கூப்பிடல, ஆனால் இன்னிலேருந்து ஸ்பார்க் பிளக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரை வச்சிடறாரு. உங்ககிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. ஜூலி நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போகிறாங்க. எங்கே அப்படியே டோனாவை காமிக்கிறாங்க. கென்னி அவங்ககிட்ட போயிட்டு ஜேரோட ஸ்பீச்சை மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி விடு, நல்ல வரைக்கும் நான் அதை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பையே பார்த்துக்கிருக்காங்க. கென்னி என்ன பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம எல்லாருமே வேறு வேறு லொக்கேஷனில் ட்ராவல் பண்ணிக்கிருந்தோம், கடைசியாக இங்கே வந்து மீட் பண்ணியிருக்கோம், இந்த டவர் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கென்னி வந்துட்டு இந்த ரேடியோ வேவ் அப்படிங்கிறது மனுஷங்க மாதிரி இல்லை, நம்மளோட வித்தியாசமாக அது ட்ராவல் பண்ணோம், இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டோனா இதை கேட்டு அப்படியா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி இங்கே ஒரு ஆம்புலன்ஸை காமிக்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராய் ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. மேபி அது ஒரு நபராக கூட இருக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டி வந்துட்டு அங்கே இருக்க அந்த வயர் எல்லாத்தையுமே பிடிஞ்சி எடுத்துக்கிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல, அதனால தான் கென்னி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூமி பந்தவன் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆக்சுவலாக அதோட எண்டில் லைட் இருந்திருக்கு, இப்போ இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் காலேஜ் படிக்கும்போது இதை தான் என்னோட டெஸ்க்டாப்பில் வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டிகிட்ட சொல்கிறாரு. கிறிஸ்டி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுக்குள்ள நான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கென்னி இது வரைக்கும் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரோ அதை ஒரு லிஸ்ட்டாக போட்டு வச்சிருக்காரு. கிறிஸ்டி அந்த லிஸ்ட்டெல்லாம் வரிசையாக வாங்கி பார்த்துட்டு அதில் ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கென்னி வந்துட்டு இந்த டவர் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒன்றா போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே கிறிஸ்டியோட ஃபேஸ் வந்து அப்படியே மாறிடுது. கென்னி எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
ஆக்சுவலாக கிறிஸ்டி வந்துட்டு வெளியே அவங்களுக்காக ஒருத்தர் காத்துக்கிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கென்னி கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி கென்னியுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கென்னி பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல, எனக்கு இது தெரியும், நான் இந்த வயரெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சேட் ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாரு. கிறிஸ்டி வந்துட்டு நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் கென்னி வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரில, அப்படியே வேகமாக அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. இந்த இடத்துல பார் ஓனரை காமிக்கிறாங்க. பார் ஓனர் வந்து அவரோட இடத்துல இருக்க ஒரு சில டூல்ஸை வந்து டாபிதா கிட்ட எடுத்து கொடுக்குறாரு. இங்கேருந்து ஏதாச்சும் பொருள் இருந்தால் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் டாபிதா வந்துட்டு நீ அந்த டவரை பார்க்குறதுக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, நீங்கள் அந்த டவர் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கல, எல்லாத்தோட முடிவு இந்த பாராக தான் இருக்க போகுது, ஸோ நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. எலிஸ் போயிட்டு ஃபாத்திமா கிட்ட உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. எங்கே கூப்பிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலனி ஹவுஸுக்கு வெளியே ஒரு கிரீன் கார்டன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஃபாத்திமா கிட்ட இந்த இடத்த உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க இதை எப்படி நான் மறக்க முடியும், இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்தப்போ இங்கே தான் உன்னை நான் மீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாத்திமா சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எலிஸ் வந்துட்டு நீ தான் என்னோட லைஃப், இந்த உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும் நீ எங்கே இருக்கியோ அதுதான் என்னோட வீடு, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொமான்ஸாக வந்து ஒரு லவ் பர்பஸ் ஒன்று பண்ணுறாரு. கையில் ஒரு ரிங்கை வேற போட்டுட்டு, சாரிம்மா இங்கே ஜுவல்லரி ஷாப்லாம் எதுவும் இல்லை, இது நானாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வர்றாரு. ஃபாத்திமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. இங்கே கட் பண்ணி அப்படியே பாய்டை காமிக்கிறாங்க. சாரா வந்துட்டு பாய்டு கிட்ட நம்ம எங்கே போய்ச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாய்டு இந்த டேரக்ஷனில் இருந்து தான் லைட் வெளிச்சம் வந்துச்சு, அந்த லைட் வெளிச்சத்தை தேடி தான் போய்ச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாரா வந்துட்டு மேபி அது ஒரு வார்னிங் லைட்டாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, மேபி அது ஒரு காப்பாற்றுறதுக்கான ஒரு சிக்னலாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய்ச்சிருக்காரு. இப்போ தான் சாரா வந்துட்டு எனக்கு அந்த தலையில் கேட்ட சத்தம் மிஸ்டர் ஃபிஷ் அண்ட் லோஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிச்சு, அது யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாய்டு இதை கேட்டு அது வேற யாரும் இல்லாது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது என்னோட பையனுக்கும் என்னோட ஒய்ஃபுக்கு மட்டும்தான் அந்த பேர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் சாரா இதை கேட்டு, அப்போ என்னோட தலையில் கேட்ட சத்தம் அது உங்களோட ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்ன சொல்கிற, செத்து போனோட என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு மெசேஜ் உன் மூலியமாக அனுப்பியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் சாரா வந்துட்டு அது எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம், அந்த வாய்ஸ் நம்மளை திரும்பி போக சொல்லிச்சு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது, ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியோட சவுண்டு. பாய்டு இதை கேட்ட உடனே வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. சாரா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பாய்டு போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல நிறையா ஸ்பைடரோட வலைகள் இருக்குது, அதுலேருந்து தான் சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாய்டு அந்த வளைச்சில் போய் பார்க்குறாரு, அந்த வளைச்சில் ஒரு லேடி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம பாய்டோட ஒய்ஃப் தான். பாய்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. அவங்க திடீர்னு சடனாக கத்திட்டு பாய்டு பிடிச்சி உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாய்டு பயந்து போய் பின்னாடி வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பைடரை மிதிச்சிடறாரு. அந்த இடத்துல நிறையா ஸ்பைடர் வர ஆரம்பிக்குது. பாய்டோட உடம்பு ஃபுல்லாக ஸ்பைடர் ஆயிடுது. இந்த இடத்துல சாரா தான் வந்து அந்த ஸ்பைடர்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் என்ன இருந்தாலும் ஸ்பைடர் வந்து பாய்டை கடிச்சிருது. இந்த இடத்துல பாய்டு பார்த்த கேட்ட எல்லா விஷயங்களுமே நம்ம பாய்டுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சாராக்கு எதுக்குமே கேட்கல, எதுக்குமே தெரியல. சாரா மட்டும் இங்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாய்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக இந்த ஸ்பைடரை ஆல்ரெடி விக்டர் அவரோட டிராயிங்கில் வரைஞ்சி வச்சிருக்காரு. ஸோ இங்கேயும் விக்டர் வந்துடுறாரு. பட் ஆனால் இப்போ விக்டர் எங்கேன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல, ஆள் மாயமாகவே மறைஞ்சிட்டாரு. இந்த பக்கம் அந்த டவர் கட்டுறதை காமிச்சிருக்காங்க. ஈதன் வந்துட்டு விக்டர் மட்டும் இங்கே இருந்தார், அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஜிம்மு வந்துட்டு அவர் எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஈத்தனா அவர் நல்லா தான் இருப்பார், இந்நேரம் அவர் வேலையை பார்த்துக்கிருப்பார். அப்போ தான் ஜிம் அவரோட வேலையா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரோட வேலை இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டு தேடுறது. இந்நேரம் கண்டிப்பாக அவர் ஏதாச்சும் தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. நம்மளோட வேலை இந்த டவரை கட்டுறது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் சொல்கிறான். ஜிம்மு அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டவரை கட்டிச்சிருக்காங்க. இங்கே அப்படியே கட் பண்ணி பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் கடிச்சதில் ஏதோ ஆயிடுது. சாரா வந்துட்டு அங்கே உங்களுக்கு ஏதோ நடந்துச்சுல, உங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாய்டு வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ நீ என்னத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்போ இவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாய்டு சுற்றி பார்க்குறாரு. அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு அறிகுறியுமே இருக்கிற மாதிரி தெரியல. பாய்டு இந்த இடத்துல அவரோட நம்பிக்கையை ஃபுல்லாகவே இழந்துறாரு. பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடாரு. பாய்டு வந்துட்டு இப்போ என்ன நான் கஷ்டப்படுறத நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படித்தானு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அப்போ தான் சாரா வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு, ஏன் அப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோட தலை எனக்கு இருக்கிற மாதிரியே தெரியல, தலையவே உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாமே அந்த ஸ்பைடர் கடிச்சதுனால வந்தது தான். ஆனால் சாரா வந்துட்டு பாய்டு நம்ம அந்த லைட்டை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த லைட்டை நோக்கி எங்கே போகிறது, இங்கே பாரு எதுக்குமே தெரியல, நம்ம அவ்வளோதான் இங்கேயே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆயிடுறாரு. அப்போ தான் பாய்டு வந்துட்டு உன்னோட தலையில் கிட்ட அந்த வாய்ஸ் கரெக்ட் தான், நம்ம இங்கேயே சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாரா பார்த்தீங்கன்னா, அப்படின்னா நீங்கள் உங்களோட பையனை மறுபடியும் பார்க்கவே முடியாது, நம்ம இங்கேருந்து போயாகணும் பாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சாரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாய்டுகிட்ட இருந்து ஒரு சின்ன கத்தி ஒன்று கீழே வந்திருக்கு, அது அவர்கிட்டே திருப்பி எடுத்து கொடுக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாய்டு மனசில் ஒரு சின்ன ஹோப்பு வந்து பிறந்த மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டவர் ரெடி ஆகிருக்கு. ஜேட் வந்துட்டு நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜிம்மு எதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா தான்ப்பா கொஞ்சம் பொருள் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே போய் பார்த்தா கென்னியோட அம்மா வந்து ப்ரே பண்ணிக்கிருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் முன்னாடி உட்காந்து. ஜேட் வந்து எப்பயுமே அவங்க ரொம்ப சேடாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு, அவரோட ஸ்டோரியை.
ஆக்சுவலாக ஜேட் வந்து ஃப்ரான்ஸில் தான் வாழ்ந்துருக்காரு. அவரோட பாட்டிமா கூட கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும்போது அவரோட பாட்டிமா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேட் வாழ்ந்தது எல்லாமே ஸ்டேட்ஸில் அவரோட அங்கிளோட தான். ஜேட் வந்துட்டு என்னோட பாட்டிமா இறந்ததுக்கப்புறம் ஃப்ரான்ஸை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அந்த ஏர்போர்ட்டில் ரொம்ப சேடாக உட்காந்துருந்தேன். அப்போ தான் ஒரு லேடி வந்துட்டு நான் ரொம்ப கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் கொடுத்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னோட கதையெல்லாம் கேட்டு கவலைப்படாத, எப்பயுமே இறந்தவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க எப்பயுமே நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன், தேவையில்லாமல் நீங்கள் அவரை நினச்சி வருத்தப்படாதீங்க. நீங்கள் அவரை சரியாக பார்த்துக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு கில்ட்டினஸை உருவாக்கிக்கிறாதீங்க. அவர் எப்பயுமே உங்கள் பக்கத்தில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கென்னியோட அம்மா அப்படியே அழுதுறாங்க. அவங்க அப்படியே அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு வந்து ஜேடை வந்து தடவையாக அப்படியே வந்து தடவி கொடுக்குறாங்க. அதோட சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல ப்ரே பண்ணிச்சிருக்காங்க. இங்கே அந்த டவரோட ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஜிம்மு வந்து ஜேடுக்கிட்ட நீ எங்கே போயிட்ட, நம்ம மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கையில் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் சாப்பாடு தான் போய் எடுக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துருக்காரு. கென்னியோட அம்மாவும் கூட இருக்காங்க. ஜேடு உள்ளே போயிட்டு ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, யாராச்சும் தப்பு பண்ணீங்க எல்லாரையும் பாக்ஸில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சிருக்காரு. டோனா உள்ள வந்துட்டு யாரையும் பாக்ஸில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஓ அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு டோனா கிட்ட கொடுக்குறாரு. டோனா அப்படியே முறைக்கும் போது சரி விடுங்க நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போயிறாரு. போகும்போது பெல்ல வேற அடிச்சுக்கிட்டே இருக்காரு. டோனா இவனெல்லாம் எதுங்க ஆர்டர் கொடுத்து செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிருக்காங்க. இங்கே அப்படியே கிறிஸ்டியை காமிக்கிறாங்க. கிறிஸ்டி போயிட்டு கென்னிக்கிட்ட உன்னோட பூமி பந்தை நீ அங்கேயே விட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கென்னி அதை வாங்கிக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை, நான் அதை பற்றி தான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கென்னி அப்படியா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்காக வெளியே ஒருத்தன் காத்துக்கிருக்கான், இங்கேருந்து வெளியே போயிட்டு நான் அவனை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம், இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு மோசமான இடத்துல சந்திச்ச ஒரு நல்ல பையன் கூட ஒரு ஐஸ்லாண்டுக்கு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கென்னிக்கு பார்த்தீங்கன்னா இதை கேட்டவொன்னே மூஞ்சில் அப்படியே ஒரு பல்ப் எரியுது. கென்னி வந்துட்டு ஓ அப்படியா அப்போ நீ எதை சூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கிறிஸ்டி பார்த்தீங்கன்னா அப்படியே கென்னியோட கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்துட்டு கிறிஸ்டி என்னோட வாழ்க்கை புறம் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. பட் இருந்தாலும் கென்னி கொஞ்சம் இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டவரோட வேலைலாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஜேட் வந்துட்டு எல்லாரும் உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு அந்த பேட்டரி பக்கத்தில் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு இங்கே ஜிம் சொல்லும்போது எல்லாரும் கரெக்டாக அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறாங்க. லைட்டு எரியுது, இங்கே பவரும் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டவர் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது, சிக்னலும் கிடைக்குது, எல்லாரும் பயங்கர ஹாப்பியாகிடுறாங்க. இந்த இடத்துல டேபிதா பார்த்தீங்கன்னா நான் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன், நான் போயிட்டு பிளான் பியை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பிளான் பி அப்படிங்கிறது அந்த பவர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது, அந்த பள்ளம் தோன்றது தான். இப்படி எல்லாம் நல்லா போய்க்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த குண்டு பொண்ணு கத்துறாங்க. என்னன்னா தூரத்தில் ஒரு கரிய மேகம் பயங்கரமாக இடி மலைன்னு சொல்லிட்டு வந்துக்கு இருக்கு. ஜேடு வந்துட்டு இதை பார்த்துட்டு இப்போ இதுவரையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணி அப்படியே பாய்டா காமிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே தான் ஏறிக்கிருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல பாய்னால பார்த்தீங்கன்னா சுத்தமாக நடக்கவே முடியல, அப்படியே உட்காந்துறாரு. என்னால் முடியல, நீ மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாரா விடுற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த இடத்துல அந்த அலாரம் சவுண்டு கேட்குது. சாரா இதை கேட்டுட்டு பார்த்தீங்களா நம்ம கரெக்டான டேரக்ஷனில் தான் வந்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லக்கேஜ்லாம் எடுத்துக்கிறாங்க. பாய்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடியனாலும் ட்ரை பண்ணி ஏற ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலை மேலே ஏறி பார்க்குறாங்க. அங்கே பார்க்குறதே இவங்க 2 பேர்னால நம்பவே முடியல. ஏன்னா இவங்க முன்னாடி இருக்கிறது ஒரு லைட் ஹவுஸ், அங்கேருந்து தான் அந்த வெளிச்சமும் அலாரமும் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் இதை சாக்காய் போய் பார்த்துக்கு இருக்கும்போது அப்படியே இங்கே காமிக்கிறாங்க. ஜிம்மு வந்துட்டு அந்த புயல் இங்கே வரதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் யாராச்சும் கான்டாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிச்சிருக்காரு. ஆனால் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ தான் டோனா வந்துட்டு அந்த புயல் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, இதுக்கு மேலே யாரும் வெளியே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் உள்ளே போக சொல்லிடுறாங்க. ஆனாலும் ஜிம்மு விடுற மாதிரி தெரியல. கடைசியாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்மு வந்துட்டு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் தடவை ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிம்முக்கு பயங்கரமான ஹாப்பினஸ், டோனாவோட ஃபேஸை பார்க்கணுமே, ஜிம்முனால எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. உடனே நீங்கள் எங்கிறது பேசுறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் அமைதியாரு, நீ ஜிம்மு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க கரெக்டாக நம்ம ஜிம்மோட பேரை கேட்குறாங்க. ஜிம் அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க நீ ஜிம் மேத்யூஸ் தானேன்னு சொல்லிட்டு உன்னோட ஒய்ஃப் அநேகமாக அந்த பள்ளத்தை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஜிம்மோட ஃபேஸ் அப்படியே மாறுது. டக்குன்னு டோனா கிட்ட என்னோட குழந்தைங்களை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிடாரு அவரோட ஒய்ஃபை பார்க்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அப்பா எங்கே ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிருக்காங்க. டோனா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த லைட்லாம் அப்படியே விட்டுச்சு சதுருது. இதே நேரத்தில் டாபிதாவை காமிக்கிறாங்க. டாபிதா கண்டினியூஸாக அந்த பள்ளத்தை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாபிதா டக்குன்னு அடிக்கும் போது அந்த இடமே அப்படியே ஒட்டைய ஆரம்பிக்குது. டாபிதா அந்த ஏனியை பிடிச்சி தொங்க பார்க்குறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த இடம் ஃபுல்லாக உடஞ்சி கீழே விழுந்துருது. டாபிதா எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மேலே ஒரு உலகம் இருக்கோ அதே மாதிரி கீழே ஒரு உலகம் இருக்குது. டாபிதா இங்கே பார்க்குறாங்க, அந்த வயர் எது கூடயுமே கனெக்ஷன் இல்லாமல் சும்மா தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு உருவம் லைட் அடிச்சுட்டு பக்கத்தில் வருது. டாபிதா ஒரு செகண்ட் பயந்துக்கிட்டு யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, தலைவன் விக்டர் தான். ஃபைனலாக தலைவனாக காமிச்சிட்டாங்க. விக்டர் வந்துட்டு அந்த ஒயிட் பையன் நீங்கள் இங்கே வருவீங்கன்னு சொல்லிட்டு என் ஏற்கனவே சொல்லிட்டான், உங்களுக்காக தான் இங்கே காத்துக்கிருந்தேன், நம்மளால ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது, அதுங்க இங்கே தான் தூங்கிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்ன தூங்கிக்கிருக்குன்னே தெரில. விக்டர் வந்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த வாழை காமிக்கிறாரு. அதுங்க நிறைய டிராயிங்ஸை வந்து வரைஞ்சி வச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜேடுக்கு தெரியுற அந்த சிம்பிள்ஸ்லாம் இருக்குது.
விக்டர் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் இல்லை நம்ம போயானுன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த சுவர் அப்படியே இடிஞ்சு விழுந்துருது. டபிதாவை கூட்டிக்கிட்டு விக்டர் அதுக்குள்ளேயே அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. இங்கே ஜிம் பதறி போய் ஓடி வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல எதுவுமே இல்லை, ஒரு மிகப்பெரிய பள்ளம் தான் இருக்குது, அப்படியே இடிஞ்சு போய் கிடக்கு. ஜிம்மு வந்துட்டு டாபிதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே கட் பண்ணி அப்படியே பாய்டை காமிக்கிறாங்க. பாய்டு நல்லா சுத்தமாக நடக்கவே முடியல, மழை வேற ஜோனு பெஞ்சுக்கு. பாய்டு வந்துட்டு அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறாரு. என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு வந்துட்டு என்னால் சுத்தமாக முடியல, அட்லீஸ்ட் நீ மட்டுமாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் ஒரு ஆளாச்சும் திரும்பி போய் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாரா வந்து போக மாட்டேங்கிறாங்க. பாய்டு நம்மளால முடியும், நம்ம 2 பேருமே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அதே ஒயிட் பாய் நிற்கிறான். பாய்டு வந்துட்டு அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சாரா பார்க்கும்போது அவன் அங்கேயே தான் நிற்கிறான். அவன் வந்துட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அங்கே போங்க ரொம்ப சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சாரா வந்துட்டு பாய்டு கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டை கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக நம்ம விக்டர் கண்டுபிடிச்ச அதே மாதிரியான ஒரு மரம் தான் அது. சாரா வந்துட்டு பாய்டு அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு பாய்டுக்கிட்டே அந்த மந்திரக்கல்ல கொடுத்துட்றாங்க. இதுக்குள்ள போங்க, நீங்கள் சேஃபாக இருப்பீங்க, என்ன நம்புங்க, உங்களுக்கு பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்டு அதுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. பாய்டு அதுக்குள்ள போயிட்டு பார்க்குறாரு. அதுக்குள்ள எந்த ஒரு வழியுமே இல்லை, ஒரு ஆள் நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்குது. பாய்டு வெளியே யாராச்சும் இருக்கீங்களா, ஹெல்ப்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம டவுனை காமிக்கிறாங்க. டவுனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு பஸ்ஸு புதுசாக வந்துருக்கு. ஸோ அடுத்த பீப்புள்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு சீசன் 2 வந்தால் மட்டும்தான் தெரியும். இங்கே நடக்கிறதுக்கெலாம் காரணம் யார், பேயா, ஏலியன்ஸா, இல்லை யாரும் இந்த இடத்த உருவாக்கி இப்படி ப்ளே பண்ணிச்சிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம சீசன் 2ல் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களோட சேர்ந்து நானும் சீசன் 2க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கதை உங்களுக்கு ஃபுல்லாகவே பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.